இந்த மாணவர்களை எல்லாம் பார்க்கிற போது ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் வேறு சிந்தனையில் இருந்தாலும் கூட, அவர்கள் என்னை கவனிக்கவில்லை, இந்த மேடையை கவனிக்கவில்லை என்றாலும் கூட, நான் அவர்களை பார்க்கிற போது என்னுடைய மாணவ பருவம்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு பழுத்த காங்கிரஸ் குடும்பத்திலே பிறந்தவன் நான். காங்கிரசுக்காக சிறு வயதிலே காளை மாட்டு சின்னத்தில் ஓட்டு கேட்கிற போது ஓட்டு கேட்கிறவர்களோடு கூடவே போன ஒரு 5 வயது சிறுவன் நான். இன்றைக்கும் என்னுடைய குடும்பத்திலே காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் நான் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே மத்திய அமைச்சராக, துணை பொதுச் செயலராக, நாடாளுமன்ற உறுப்பினராக எப்படி வந்தேன் என்றால், இந்த மாணவ பருவத்தில் என்னுடைய மனக்குளத்தில் எரியப்பட்ட ஒரு கல் தான் காரணம். அந்த கல் கலைஞர். பேசாம உட்கார்ந்துருந்தேன். தமிழ் ஒப்பித்தல் போட்டி நடக்குது, நீ இந்த கவிதையை மட்டும் படிச்சுன்னா உனக்கு பரிசு கிடைக்கணும்னு எங்க வாதியார் சொன்னார். நான் செவனேன்னு இருந்தேன். காலையில பொட்டு வச்சுக்கிட்டு திருநீர் வச்சுக்கிட்டு நான் உண்டு வேலை உண்டுன்னு இருந்தேன். சரி, வாதியார் சொல்றேன் அந்த கவிதையை படிச்சு 8ஆம் வகுப்பு படிக்கிற போது தமிழ் ஒப்புவித்தல் போட்டியில் கலந்துக்கிட்டு அந்த கவிதையை முழுசா மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சேன். ஒரே கைத்தட்டல், ஒரே பரிசு மலை. பள்ளிக்கூடத்தில் முதல் பரிசு, மாவட்டத்தில் முதல் பரிசு, மாநிலத்தில் முதல் பரிசு. அப்படியே பேசி பேசி வந்துதான் கலைஞர் என்ற ஒரு மனிதனை படித்த காரணத்தினால் அண்ணாவை படித்து, அண்ணாவை படித்ததால் பெரியாரை படித்து, பெரியாரை படித்ததால் அம்பேத்கரை படித்து, அம்பேத்கரை படித்ததால் மார்க்ஸை படித்து இன்றைக்கு உங்கள் முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இந்த மாணவ பருவத்தில் என் மீது கலைஞர் என்ற மகத்தான மனிதரை விதைத்த என்னுடைய ஆசிரியர் தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.